வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குதிரைமார்க் சேனல். நண்பர்களே, 16/2/25 அக்ஷயா ட்ரா நம்பர் 689க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன, நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, நேற்று காரூணியா ரிசல்ட்டு 997 ரிசல்ட்டு. நம்ம ஏபிசி போர்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 9ம் சி போர்டில் 7ம் ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஏசி 97 பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இங்கே ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கெஸ்ஸிங்லேயே சொல்லியிருந்தேன் 9க்கு ஸ்ட்ராங்காக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நண்பர்களே. 9 இல்லை அதுக்கான பவர் 6 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லியிருந்தோம். நாம் சொன்ன மாதிரியே மிஸ் ஆகாமல் 9 ஏ போர்டில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே. நேற்று ஏசி 97 ஒரு அற்புதமான செம்மையான வின்னிங் தான் நண்பர்களே. தயவுசெய்து ட்ரா நம்பரை மிஸ் பண்ணாதீங்க. நான் ரெகுலராக சொல்கிறது தான், ட்ரா நம்பரில் இருந்து ரிசல்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க இன்றைக்கி கணிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, 16/2/25 அக்ஷயா ட்ரா நம்பர் 689க்கான கெஸ்ஸிங். நண்பர்களே, ட்ரா நம்பர் 689 தயவுசெய்து மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே. கெஸ்ஸிங்கில் 689 எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிது. ஸோ ரிசல்ட்டு ட்ரா நம்பர்லேருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வந்து பெண்டிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6/17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 8 ஏ போர்டில் 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 9 சி போர்டில் 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ட்ரா நம்பரும் பெண்டிங் டேஸ் நிறையா காட்டுது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. ட்ரா நம்பரில் பவர் நம்பர் உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்கில் கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. 6, 8, 9 ரிசல்ட்டோட நிறைய மேட்ச் ஆகுது. ஸோ கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே. அட் த சேம் டைம் 12ம் வந்து இப்போ டேட்டு 16 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 1/6க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங்லேயும் 1/6 ரிப்பீட்டடாக கிடச்சிருக்கு. 1/6க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபிசி போர்டு 3 போர்டில் எந்த போர்டில் வேணாலும் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், 1/6க்கு வாய்ப்புகள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத இதையும் கொஞ்சம் செக் பண்ணிங்க நண்பர்களே. ட்ரா நம்பர்லேயும் வாய்ப்புகள் இருக்குது, டேட்லேயும் 16 வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க, கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபிசி போர்டில் ஏ போர்டில் 7, 6, 8, பி போர்டில் 4, 6, 7, சி போர்டில் 4, 1, 5. ஏ போர்டில் 4ம் பி போர்டில் 5ம் சி போர்டில் 9ம் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. கெஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக கிடைச்சதுனால சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே. வந்தால் மட்டும் தயவுசெய்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இங்கே பெண்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 6, 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 8, 13 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 4, 3 நாளாக இருக்குது. பி போர்டில் 4, 15 நாள், 6, 6 நாள், 7, 14, 5, 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4, 8 நாளாக, 1, 32 நாள், 5, 15 நாள், 9, 10 நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கெஸ்ஸிங் நம்பரில் என்ன பாசிபிள் கிடைக்குதோ, ஏபிசி போர்டில் என்ன பாசிபிள் இருக்கோ அந்த நம்பருக்கு இங்கே பெண்டிங் சார்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் டேஸை நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம கெஸ்ஸிங் நம்பரில்
பெண்டிங் இருக்கக்கூடிய டேஸை போட்டிருக்கோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஏபிசி போர்டில் நம்ம ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை, ஒரு நல்ல நம்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ஏபியில் 7466 87 45 85 64, பிசியில் 4461 75 59 71 41 74 64, ஏசியில் 7461 85 49 81 63. நண்பர்களே, ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நம்ம கெஸ்ஸிங் நம்பர்லேருந்து ரிசல்ட்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்களே. நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் சொல்கிற நம்பர்ஸோ இல்லை நான் சொல்கிற ஐடியாவோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் 783 784 786 656 657 653. நண்பர்களே, இங்கே ஏபிசி போர்டில் நான் கொடுக்க மிஸ் ஆன நம்பர்ஸ் பாசிபிள் வந்து ஒரு 50-50% பாசிபிள் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு நல்ல பாசிபிளான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க, கவனமாக பார்த்துங்க. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வருதாங்கிறத செக் பண்ணிங்க நண்பர்களே. ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு நல்ல செட்டு கன்ஃபார்மாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நண்பர்களே. நண்பர்களே, இங்கே ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 74 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது. 74 கன்ஃபார்மாக கொஞ்சம் ரிப்பீட்டடாக எனக்கு கிடைக்கிறதுனால நான் உங்களுக்கு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் வருதுன்னு பார்த்துங்க. 74க்கு பாசிபிள் நிறைய இருக்குது நண்பர்களே. அதனால தான் 74 நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, ட்ராட் இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, ட்ராட் இருக்குல்ல 854 316 461 947 974 834. நண்பர்களே, ட்ரா நம்பர்ஸ்லேயும் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. நான் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்துக்குங்க. ட்ரா நம்பரை நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாமல் ஏபிசி போர்டில் பாசிபிள் இருக்கா இந்த நம்பருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக எனக்கு அந்த நம்பர் கிடைக்குதாங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கான பவராகவோ இல்லை ட்ரா நம்பரில் ஒரிஜினல் நம்பராகவோ எடுத்து நான் இங்கே 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கு இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, பெஸ்ட்டு காம்பினேஷன் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம். நண்பர்களே, பெஸ்ட்டு காம்பினேஷனில் 90 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. வழக்கமாக நான் சொல்கிறது தான், டபுள்ஸ் கொடுத்துருந்தானா அடுத்த நாள் ஒரு போர்டில் ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ ஒரு நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நேரங்களில் வந்து ரிசல்ட்டு அப்படி அடிச்சிருக்கான். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதனால் பி போர்டில் 9, சி போர்டில் 0 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. 0க்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே அந்த இன்னித்து ரிசல்ட் போர்டில் தெரியுது. ஸோ அதனால் 0 நான் கொடுத்துருக்கேன். 90 பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன். பிசி 90. நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. புது வியூவர்ஸ் புது சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க, நிறையா வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மூலமாக நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் கிடைக்கட்டும், வரவேற்கிறோம். நாம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.